ரைட். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மிஷின் லேர்னிங், இந்த டேட்டா சயின்ஸோட ஒரு பேஸ் இருக்குல்ல, இந்த பேஸ்க்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டெப் இன் பண்ண போறோம். ஓகே. ஸோ அப்போ மிஷின் லேர்னிங்ன்றது என்னன்னா, when our program or system or model understands our data by training itself and then producing output accordingly. அதாவது என்ன பண்ணோம்னா, நம்ம கொடுக்குற டேட்டாவை நல்லா படிச்சுட்டு அந்த டேட்டாவோட பேட்டர்ன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த பேட்டர்ன்ஸ் மூலியமா அவுட்புட்டை நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், மிஷின் லேர்னிங் அப்படின்றோம். இந்த 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 மாதிரி லேர்னிங் தான் என்ன சொல்லுவோம், ட்ரைனிங் சொல்லுவோம். ட்ரைனிங்ன்றது என்ன, ரெண்டு ஃபேஸ் இருக்கு. ட்ரைனிங்னா லேர்னிங் த டேட்டா, டெஸ்டிங்னா டு கிராஸ் வேலிடேட் த லேர்னிங் இட் மேட் பை சப்ளையிங் நியூ வேல்யூ அண்ட் செக். சரியா? ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, the entire process is called modular algorithm அப்படின்னும். இந்த என்டையர் ப்ராசஸ் பேரு மாடல் ஆர் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணோம், ட்ரெயின் பண்ண போது அந்த ட்ரைனிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். நான் புதுசா ஒரு டேட்டா கொடுக்கும்போது அவுட்புட்டை நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணும். இப்போ எப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குன்னா அது இனிஷியல் நம்ம வாங்கிட்டு வரும்போது அதுக்கு எதுவும் தெரியாது. பட் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா இப்படி தூக்கி போட்டு கேட்ச் பண்றது, தண்ணி வச்சா குடிக்கணுன்ற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சிருப்போம். ஸோ தட் நம்ம புதுசா அதை ட்ரை பண்ணும்போது அது என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸை கொடுக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் வி ஜென்ரலி கால் இட் அஸ் மாடல் ஆல் அல்காரிதம் அப்படின்வாங்க. ஓகே. இதுல முக்கியமா இந்த ட்ரைனிங் அதை வந்து டெஸ்ட் பண்றது. ஓகே. இந்த மாடல் எப்படிலாம் பிரிப்பாங்க அப்படின்னாக்கா, மிஷின் லேர்னிங் மாடல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மிஷின் லேர்னிங் இஸ் ப்ராசஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த following types of data. இது ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, சிஎஸ்வி, எக்ஸல், ஜேசன், டிபி. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பத்தி படிக்கிறது பேரு மிஷின் லேர்னிங். ஓகே. அடுத்து ஒண்ணு இருக்கு, டீப் லேர்னிங் இருக்கும். டீப் லேர்னிங் இஸ் த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. இது ஸ்ட்ரக்சருக்கும் பயன்படுத்தப்படும், அன்ஸ்ட்ரக்சர்டுக்கும் பயன்படுத்தப்படும். ஓகே. ஸ்ட்ரக்சர்டுனா என்ன, சிஎஸ்வி, சிஎஸ்சில ஒர்க் ஆகும், இமேஜஸ்ல ஒர்க் ஆகும், ஆடியோஸ்க்கு ஒர்க். இதெல்லாம் அன்ஸ்ட்ரக்சர்டு. அதாவது 2.1.1, 2.2.1 போடலாம், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இமேஜஸ், ஆடியோஸ், வீடியோஸ் பத்தி படிக்கிறது பேர் டீப் லேர்னிங். அது பேரு என்னது, டீப்பா படிக்க போறோம், மேலோட்டமா படிக்காம டீப்பா படிக்க போறோம். அடுத்து ஒண்ணு இருக்கு, ப்ராசஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சீக்வென்ஷியல் டேட்டா. நீங்க சாட் ஜிபிடில டைப் பண்றீங்களே பேராகிராஃப், அப்ப நீங்க பேராகிராஃப் போட்டு அது என்ன பண்ணுது, ப்ராசஸ் வந்து லேர்ன் பண்ணுது இல்லையா? அதுக்கு பேர் வந்து சீக்வென்ஷியல் டேட்டான்னு சொல்லுவோம். ஓகே. இதுக்கு நமக்கு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. ஆர்என்என், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், எல்எஸ்டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அல்காரிதம்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் ஆக்டிவிட்டி. மஷின் லேர்னிங், இது டீப் லேர்னிங், இது வந்து எல்எல்எம் அண்ட் என்எல்பி அப்படின்னு ஜென்ரலா சொல்றோம். ஸோ மூணு டிஃப்ரெண்ட். அப்போ டேட்டா சயின்ஸ்ன்றது மிஷின் லேர்னிங். பட் நிறைய பேருக்கு ஒரு தப்பான புரிதல் இருக்கு. என்னன்னா,
டேட்டா சயின்ஸ்னால மிஷின் லேர்னிங் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ டேட்டா சயின்ஸ்ன்றது மிஷின் லேர்னிங் மட்டும் இல்ல, டீப் லேர்னிங்கும் சரி, எல்எல்எம்மும் சரி. பட் ஒரு சில கம்பெனிஸ்ல மிஷின் லேர்னிங் மட்டுமே ஓப்பனிங் இருப்பாங்க, மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ். அப்ப என்னன்னா இந்த சிஎஸ்சி எக்ஸல் மாதிரி ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ண கெப்பாசிட்டி உடையவங்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட ஓவரால் கவரேஜ்ல இது எல்லாமே படிக்க போறோம். இது எல்லாமே படிச்சு இதுல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராவா ஆக்டிவிட்டி பண்ணக்கூடியதான் ஏஐ. அப்ப நம்ம பாக்குற ப்ராசஸ் எல்லாமே இன்பில்ட் தான். ஓகே. ஹாய் கிருத்திஜி, ஹாய் காமாட்சிஜி, குட் மார்னிங். இன்னும் ப்ரோக்ராம்குள்ள போலங்க. ஜென்ரலா இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஓகே சார். நைஸ். ஷார்ட்டா நோட் பண்ணிக்கோ. இன்டர்வியூல போனா மெதுவா கேட்பாங்க, டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு கேட்டா இது எல்லாமே சொல்லுங்க. டேட்டா சயின்ஸ்ன்றது ப்ராசஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டா, ப்ராசஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டா ஆஸ் வெல் அஸ் ப்ரெடிக்டிங் ஏ நியூ இன்புட் அப்படின்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் எதுல பண்ணலாம்னாக்கா அது மூணு வகையா பிரியுது: மஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அண்ட் சீக்வென்ஷியல் டேட்டா. ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா மிஷின் லேர்னிங், ஸ்ட்ரக்சர்டு பிளஸ் அன்ஸ்ட்ரக்சர்டுனா டீப் லேர்னிங், செமி ஸ்ட்ரக்சர்டுனா வந்து எல்எல்எம். அப்போ மூணாவது இருக்கிறது செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, அதுதான் நம்ம சீக்வென்ஷியல் டேட்டான்னு சொல்றோம். அப்போ ஜென்ரலா எப்படின்னா மிஷின் லேர்னிங்ன்றது ஸ்ட்ரக்சர், டீப் லேர்னிங்ன்றது அன்ஸ்ட்ரக்சர், எல்எல்எம் எல்எல்எம் அண்ட் என்எல்பின்றது செமி ஸ்ட்ரக்சர். ஓகே, நோட் இட் டவுன். ஆல் தீஸ் இஸ் ஜென்ரலி கால்ட் அஸ் டேட்டா சயின்ஸ். ஒரு சில இடத்துல டேட்டா சயின்ஸ்னால மிஷின் லேர்னிங் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, கிடையாது, எல்லாமே சேர்ந்ததுதான். பட் ஒரு சில கம்பெனில என்ன பண்ணாங்கன்னா வெறும் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் மட்டுமே ஸ்பெசிஃபிக்கா எடுக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், எல்லாமே கவர் பண்றோம். ஒரு டேட்டா அனலிஸ்டா நீங்க போகலாம், ஒரு டேட்டா இன்ஜினியரா போக முடியாது, டேட்டா சயின்டிஸ்டா போகலாம், மிஷின் லேர்னிங் இன்ஜினியரா போகலாம். ஏன்னா எந்த கம்பெனிஸுமே ஜாப் ஓப்பனிங் கொடுக்கும்போது டேட்டா சயின்டிஸ்ட்னு கேட்க மாட்டாங்க. ஒரு சில கம்பெனி மட்டும் டேட்டா சயின்டிஸ்ட்னுவாங்க, மீதி பேர்லாம் ப்ரோக்ராமர், மிஷின் லேர்னிங் அந்த மாதிரி ஜென்ரலா இருக்கும். ஓகே, நோட் இட் டவுன். நான் இதுல டைப் மட்டும் சொல்லிடுறேன், நடுவில் ஹெல்ப் பண்றேன். ஓகே, இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட், செமி சூப்பர்வைஸ்ட். அதாவது மிஷின் லேர்னிங்குள்ளே இந்த மாதிரி மூணு வெரைட்டிஸ் இருக்கு. சூப்பர்வைஸ்ட்னா என்னன்னா நோயிங் டார்கெட் ஆர் லேபிள், அதாவது என்ன கண்டுபிடிக்க போறோம்னு தெரிஞ்சு பண்ண அது சூப்பர்வைஸ்ட். டார்கெட் என்னன்னே தெரியாம ப்ராசஸ் பண்ணா நாட் நோயிங் த டார்கெட் ஆர் லேபிள், அது வந்து அன்சூப்பர்வைஸ்ட். வெறும் இன்புட் வச்சு ப்ராசஸ் பண்ணும். இங்க இன்புட் டு அவுட்புட், இங்க வெறும் இன்புட் தான், அவுட்புட்டே கிடையாது. வெறும் இன்புட் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்றது பேரு அன்சூப்பர்வைஸ்ட். செமி சூப்பர்வைஸ்ட்ன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸ்ன்றது மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அண்ட் இதுவா பிரியுது. அந்த டேட்டா சயின்ஸ்ல மிஷின் லேர்னிங் நம்ம பார்க்கும்போது மிஷின் லேர்னிங் வந்து இன்னும் ஃபர்தரா பிரியுது. என்னவா பிரியுது? சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட் அண்ட் செமி சூப்பர்வைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டீப் லேர்னிங் சொன்னீங்கண்ணா, ஆமாப்பா. அதில் வந்து ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சர்னு சொன்னீங்க. அதில் ஸ்ட்ரக்சர் வந்து சிஎஸ்வி மட்டும்தான். இல்ல இல்ல இல்ல, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். எல்லாமே நீங்க மேல எது எதெல்லாம் ஸ்ட்ரக்சர் அது எல்லாமே இங்க ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே ரைட்? நீங்க ஓகே கேட்ட கேள்விக்கான ஒரு கண்டினியூஷன். அப்போ மிஷின் லேர்னிங் வந்து அதுக்கு தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, எஸ்பெஷலி சிஹெச்சி ஃபைல் ஹேண்டில் பண்றது நம்ம மிஷின் லேர்னிங் இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம டீப் லேர்னிங் போனோம்னா, மிஷின் லேர்னிங்ன்றது என்னன்னா ஹேண்டில் பண்ணும் எப்பனா உங்களோட டேட்டா செட் வந்து மினிமலிஸ்டிக் குவான்டிட்டில இருந்து ஹேண்டில் பண்ணும். லட்சக்கணக்கில் டேட்டா வரும்போது மிஷின் லேர்னிங் வந்து நிறைய டீட்டெயிலா மிஸ் பண்ணும். அப்பதான் டீப் லேர்னிங் குள்ள போகும். புரியுதா? அப்போ ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ஃபார் லார்ஜர் ஃபைல் கண்டென்ட்,
ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வரை இன்புட் இருக்கும் பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம், டீப் லேர்னிங்ல போய் இல்ல மிஷின் லேர்னிங்ல மேக்ஸிமம் நம்ம ஹேண்டில் பண்ணிடுவோம். சரியா? ஓகே. ஆல்ரைட். இப்ப input versus output. Input can also be called as feature. Features can also be columns. Columns can also be called as dimensions. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். Output can be called as target data. This itself a column. Dependent data ன்னு சொல்லுவோம். இத independent data ன்னு சொல்லுவோம். ஸோ நான் அடிக்கடி சொல்லும்போது இன்புட் திடீர்னு சொல்லுவேன், திடீர்னு ஃபீச்சர் சொல்லுவேன், திடீர்னு இன்புட் காலம் சொல்லுவேன், திடீர்னு டைமென்ஷன் சொல்லுவேன், திடீர்னு இண்டிபெண்டன்ட் டேட்டான்னு சொல்லுவேன். அது எல்லாமே எதை குறிக்கும்? உங்களோட இன்புட்டை குறிக்கும். அவுட்புட்னு சொல்லலாம், டார்கெட்னு சொல்லலாம், டிபெண்டன்ட் டேட்டான்னு சொல்லலாம். அது எல்லாமே அவுட்புட்டை டார்கெட் பண்ணும். ஐ ரிப்பீட், அது எல்லாமே அவுட்புட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். சரியா? இதுதான் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட்கான டிஃபரன்ஸ். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கு, அவுட்புட் இருந்தா அவுட்புட் கண்டுபிடிப்பனா சூப்பரைஸ்டு, அவுட்புட் கண்டுபிடிக்க மாட்டேன்னா அன்சூப்பரைஸ்டு சொல்றோம் இல்லையா? அதனால இந்த இன்புட் அவுட்புட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து டைப்ஸ் ஆஃப் டேட்டா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு இன்டர்வியூக்காக இருக்கட்டும். என்ன மாதிரி டேட்டாஸ் வரும்? கேட்டகரிக்கல் டேட்டா, நியூமெரிக்கல் டேட்டா. கேட்டகரிக்கல் டேட்டான்றது பைனரி கேட்டகரியா இருக்கலாம், எஸ்ஆர் நோமர் இருக்கலாம், இல்ல மல்டி கேட்டகரி, செட்டோசா வர்ஜினிகா அந்த மாதிரி நிறைய, ஐ மீன் அவுட்புட்டோட கேட்டகரி டைப் வந்து நிறைய இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ பைனரியா இருக்கலாம், மல்டி கேட்டகரியா இருக்கலாம். நியூமரிக் வந்து எப்படி இருக்கலாம்? இன்டீஜரா இருக்கலாம், ஃப்ளோட் டெசிமல் பாயிண்ட்ல வரலாம். இன்புட்ல இருக்கலாம், டெசிமல் பாயிண்ட்ல வரலாம். ஏன்னா அவுட்புட் எப்படின்னா இருக்கலாம். அதே மாதிரி நாம ஆல்ரெடி பார்த்திருப்போம், கன்வர்ஷன் ஆஃப் categorical data into numerical data. It is applicable only for input or feature. அதாவது இன்புட் மட்டும் நீங்க என்ன பண்ண, கேட்டகரி டு நியூமெரிக்கல் கன்வெர்ட் பண்ணா போதும். உங்களோட அவுட்புட்ல வந்து கேட்டகரி கன்வெர்ட் பண்ண தேவையில்ல. சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஒரு கேட்டகரிக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ டார்கெட் டேட்டா ஒருவேளை கேட்டகரிக்கல் டேட்டாவா இருந்துச்சுனாக்கா நீங்க எக்ஸ்டர்னலா கன்வெர்ட் பண்ண அவசியம் இல்லை. இன்புட்டை மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணா போதும். சரியா? ரைட். இது அப்படியே போட்டுட்டே இருங்க. என்னோட கிட்ட மட்டும் நான் ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு வரேன். 5-10 minutes I'll be back. Meanwhile, make a note of it. ஒரு தடவை அப்படியே கோ த்ரூ பண்ணுங்க. சரியா? ஓகே. ஓகே. ஓகே, நைஸ். பார்த்துக்கிட்டே இருங்க. ரைட் மக்கள், ஐம் பேக். சரியா? ஸோ நம்ம இந்த டார்கெட் டேட்டா இந்த ப்ராசஸ் தான் நம்ம முன்னால பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளோட டேட்டா சயின்ஸ்னா இட்ஸ் ஆல் அபவுட் நம்பர்ஸ். நீங்க டேட்டா சயின்ஸ் பின்னாடி பார்க்குற ஒரு மாடலும் முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா நம்பர்ஸ் தான் இருக்கும். ஐ ரிப்பீட், நம்ம டேட்டா சயின்ஸ்ல பார்க்குற ஒரு மேட்டருக்கு முன்னாடியும் நம்பர்ஸ், அது மாடலா இருக்கட்டும், எனி ப்ராசஸா இருக்கட்டும், இட் ஆல்வேஸ் நீட்ஸ் அ நம்பர். அதனாலதான் நம்ம ப்ரீ ப்ராசஸ்ல கேட்டகரிக்கல் டு நியூமரிக்கல் கன்வெர்ட்ல நம்ம பண்ணி பார்த்தோம். சரியா? ஸோ ஆல்ரெடி பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நியூமரிக்கல் டேட்டால வந்து இன்ட் ஃப்ளோட் 2 இருக்கும், கேட்டகரியில பைனரி கேட்டகரி, மல்டி கிளாசிஃபயர்னு சொல்லலாம் இருக்கு. இதுதான் நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ணோம். சிம்பிள் இம்பீட்டிங், லேபிள் என்கோடர், ஒன் நாட் என்கோடர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராசஸ் பண்ணோம். ஏன்னா இப்ப நம்ம மாடலுக்குள்ள போறோம். லீனியர், லாஜிஸ்டிக்னு மாடல் டைப்ஸ் இருக்குல்ல, இந்த மாடல் டைப்ஸ் இன்புட்டை நம்ம சப்ளை பண்ணணும்.
அங்க சப்ளை பண்ணக்கூடிய இன்புட் வந்து ப்ராப்பர் இன்புட்டா இருக்கணும். நியூமெரிக்கல் இன்புட்டா இருந்தா தான் மாடல் ஒர்க் ஆகும். அப்போ இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு பார்த்துட்டு வந்த இந்த ப்ரீ ப்ராசஸ் எல்லாமே தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய மாடலுக்கு இன்புட்டா சப்ளை பண்ணதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நியூமெரிக்கலா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு மாடலுமே மேத்தமெட்டிக்ஸ். அப்ப டேட்டா சயின்ஸ்ன்றது இப்ப ரீசெண்டா பிரபலமான ஒரு விஷயமான கிடையாது. டேட்டா சயின்ஸ்ன்றது காலங்காலமா இருக்கு. பட் அவங்க என்ன பண்ணாங்க, மேக்ஸ் வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஃபார்முலாஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்றது, ஸ்டாட்ஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டமா இருந்தது இல்லையா? அது எல்லாமே இப்ப ப்ரோக்ராம்வே கன்வெர்ட் ஆனதால இப்ப நம்ம டைரக்டா அல்காரிதம் வழியா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடும். அப்ப டேட்டா சயின்ஸ்ன்றது காலங்காலமா இருக்கு. இப்ப ப்ரோக்ராம் வழியா எஸ்பெஷலி பைத்தான் வழியா எக்ஸிக்யூட் பண்றது ஈஸியா போயிடுச்சு. வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் டேட்டா பார்த்திருக்கோம். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் மாடல் பார்க்கணும். மேலேயே போட்டிருக்கேனா, அதுல டைப்ஸ் எடுத்துக்கலாம். ரைட். இதுல மாடல் வந்து ரெண்டு வகையா பிரியுங்க. நான் தனியாவே போடுறேன். ஒரு நிமிஷம். ரைட். மாடலை சூஸ் பண்ணதுக்கு நம்ம முதல்ல எதை செக் பண்ணணும்னா டார்கெட்டை செக் பண்ணணும். ஐ ரிப்பீட், டார்கெட் இஸ் த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா டு சூஸ் த மாடல். நிறைய மாடல் இருக்கு இல்லையா? அதுல எந்த மாடல் சூஸ் பண்ண முடியாது கிரைட்டீரியா பொறுத்து தான். எந்த கிரைட்டீரியா? டார்கெட்டை பொறுத்து. அப்ப டார்கெட்ல ரெண்டு வகையான இன்புட் இருக்கலாம். ஒன்னு நியூமெரிக்கல் இன்புட்டா இருக்கலாம். இதுக்கு பேரு ரெக்ரெஷன் அப்படின்வாங்க. ரெக்ரெஷனா என்னன்னா டேட்டா வந்து கண்டினியூஸா இருக்கும். அதாவது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஒரு ஸ்டேட்னா ஒரு நம்ம இந்தியாவில் ஒரு 32 ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். சிட்டினா இவ்வளவு சிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆனா அதுல இருக்கக்கூடிய மக்களோட கவுண்ட் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். யூ கேனாட் ப்ரெடிக்ட் இட். இப்ப நான் வந்து ஒரு 10 மணிக்கு ஒரு கவுண்ட்னா 10:10க்கு இன்னொரு கவுண்டா இருக்கும். ஸோ அப்ப அந்த கவுண்டை நம்மளால கன்சிடரே பண்ண முடியாது. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு மாடல் சூஸ் பண்ணணும், நம்ம டார்கெட்டை போய் பார்க்கணும். டார்கெட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்னு நியூமரிக்கலா இருக்கான்னு பார்க்கணும். இல்லாத பட்சத்துல கேட்டகோரிக்கல் இன்புட்டா இருக்கான்னு பார்க்கணும். இந்த கேட்டகோரிக்கல் டேட்டாவை கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன வகைப்படும் அப்படின்றதான் பொருள். ரைட். அப்ப என்ன இருக்கு, நம்மளோட அவுட்புட்டை பொறுத்து நம்ம மாடல் வந்து ப்ராசஸ் ஆகும். ஒன்னு டார்கெட். டார்கெட்டோட டேட்டா வந்து ரெக்ரெஷனா இருக்கலாம், இல்ல கிளாசிஃபையரா இருக்கலாம். இதுதான் ரொம்ப 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 கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்பர் 1. இது எல்லாமே நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கா பார்க்கறத அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போ நான் வெறுமனே ப்ரோக்ராம் போட்டு இன்புட்டா கொடுத்தா உங்களுக்கு குழப்பமா இருக்குல்ல. இப்ப நம்ம ப்ரோக்ராம்ல போடுறோம் பாருங்க. ரைட். வழக்கம் போல நமக்கு பாண்டாஸ் கண்டிப்பா தேவைப்படும். பாண்டாஸ் ஆஸ் பிடி. ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இயர். அதை மையப்படுத்தி ஹவுசிங் பிரைஸ் இருக்கு. 1000, 2000, 3000. எப்படி இருக்கு? இப்ப நான் டிக்ஷனரி வச்சிருக்கேன். ஓகே. 1 2 3 9 3 6 9. ஓகே. சோ என்கிட்ட என்ன இருக்கு, ஒரு ரெண்டு கீ இருக்கு, ரெண்டு காலம் இருக்கு. இயர்ன்றது ஒரு காலம், ஹவுசிங் பிரைஸ்ன்றது ஒரு காலம். இதெல்லாம் எனக்கு தெரியும். இயரை பேஸ் பண்ணி நான் ஹவுசிங் பிரைஸை கண்டுபிடிக்க போறேன். அப்ப இதுல டார்கெட் என்னங்க, விச் இஸ் த காலம்? எது டார்கெட் காலம்? என்னங்க?
இதர் ரேஷ்மா, காமாட்சி ஜி, கிருத்திகா. இயரானா? நோ, இயர்ன்றத இன்புட். சம்டைம் இப்ப நான் கொடுத்த இன்புட்ல பெருசா உங்களுக்கு டிஃபரன்ஸ் இல்லை. ஏன்னா இயர் விட நீங்க டார்கெட்டா வச்சுக்கலாம். ஒருவேளை நான் சொல்றேன் இந்த இயரை பேஸ் பண்ணி நீ ஹவுசிங் பிரைஸ கண்டுபிடி, ஹவுசிங் பிரைஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதுதான் டார்கெட். கரெக்டா? ம். ஆமா. ஆமா. அப்ப இந்த டார்கெட் என்ன மாதிரி டேட்டாவா இருக்கு? கேட்டகரிக்கல் டேட்டாவா, கண்டினியூஸ் டேட்டாவா? கண்டினியூஸ் கண்டினியூஸ் டேட்டா. இதுக்கு பேரு தான் ரெக்ரேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட இன்புட்டை பார்க்கணும். இன்புட்ல வந்து எது டார்கெட்னு முதல்ல டிசைட் பண்ணணும். சம்டைம் கிளைண்டே சொல்லிடுவான் இதுதான் உன்னோட டார்கெட்னு சொல்லிடுவான். இல்லாட்டி நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இதுதான் டார்கெட். அப்ப அந்த டார்கெட் வந்து எந்த மாதிரி இருக்கு? கண்டினியூஸா இருக்கா இல்ல கேட்டகரிகளா இருக்கா? இது கண்டினியூஸா இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு நம்ம கண்டினியூஸா மையப்படுத்தின ஒரு அல்காரிதம் தான் போனோம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ நான் சும்மா சொல்றேன். அப்ப இது வந்து லீனியர் ரெக்ரேஷன். ஏன்னா அவுட்புட் வந்து ரெக்ரேஷனா இருக்கிறதுனால லீனியர் ரெக்ரேஷனான ஒரு மாடலுக்குள்ள தான் நான் போக முடியும்னு சொல்லிட்டேன். ஓகே, அப்ப நான் மாடலை சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட டார்கெட் இப்படி இருக்கு. அடுத்து நான் என்ன சொல்லணும்? என்னோட சிஸ்டம் கிட்ட போயிட்டு இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய்ன்னு சொல்லிட்டு நான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒருவேளை நம்ம எக்ஸ்டர்னலா டிக்ஷனரியா போட்டிருந்தா நம்ம டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க ஸ்டார்டிங்ல பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா. அவ்வளவுதான். இப்போ நீங்க சும்மா பிரிண்ட் பண்ணி பாருங்க, ரோ காலம் வைஸ் பேஸ் பண்ணி கிடைக்கும். தட்ஸ் இட். இது ஒரு டிக்ஷனரி, இது சிஎஸ்சி ஃபைல் மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இப்போ இதுல எக்ஸ் எது? என்னோட டிஎஃப்ல இருக்கக்கூடிய இயர் தான் வந்து என்னோட எக்ஸ் டேட்டா. அப்ப அதை வந்து இப்படி டபுள் பிரேசஸ்ல போட்டுக்கணும். இன்புட் டேட்டா y இஸ் ஈக்குவல் டு எதுங்க? y டார்கெட் எது? ஹவுஸ் பிரைஸ். இப்படி போட்டுக்கணும். மை y டேட்டா ஆர் டார்கெட் டேட்டா. அப்போ இந்த இயரை வச்சு நான் ஹவுசிங் பிரைஸை கண்டுபிடிக்க போறேன். அப்ப எதெல்லாம் வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அதெல்லாம் எக்ஸ்லயும், எதை கண்டுபிடிக்க போறோமோ அது ஒய்ல வைக்கணும். இந்த இடத்துல ஒய்ல வந்து ஹவுசிங் பிரைஸ் வச்சிருக்கோம். ஹவுசிங் பிரைஸ் வந்து நமக்கு ரெக்ரேஷனா இருக்கு, கண்டினியூஸ் டேட்டாவா இருக்கிறதுனால நம்ம சூஸ் பண்ணக்கூடிய மாடல் கண்டினியூஸா அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாடலா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மாடல் தான் இந்த லீனியர் ரெக்ரேஷன் மாடல். இந்த மாடல் வந்து இந்த லீனியர் மாடல் அப்படின்ற லைப்ரரிக்குள்ள வந்து நமக்கு டிஃபைன் ஆகுது. ஓகே, எனி டவுட்ஸ்? ஏன்னா இதுதாங்க பேசிக். நம்ம இங்க மிஸ் பண்ணிட்டா. இப்ப எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. ம். இப்ப அதுல வந்து ஆக்சுவலா இப்ப நம்ம லீனியரா தான் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது 1000 2000. இன்கேஸ் இப்போ வேரியபிள் ஃபார் எக்ஸாம்பிள் 2000 ஆஃப் இயர்ல வந்து 1000 இருக்குது, தென் சடனா 2500 போகுது, அப்புறம் 3500 போகுது, தென் அகைன் இன்க்ரிமெண்டல் வந்து வெறும் 500 அகைன் 4000 வந்து நிக்குது. இந்த மாதிரி டேட்டா ஃபிளக்சுவேட் ஆகுது இல்லையா? டேட்டா ஃபிளக்சுவேட் ஆகுது. ஸோ இப்போ அந்த கேஸ்ல இருக்குது. தென் இப்போ எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ல இன்க்ரிமெண்ட் ஆயிருக்குன்றதும் செக் பண்ண முடியுங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவ்ரி இயர் அப்படின்றதும். அது வந்து நீங்க எவ்வளவு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறது வெறும் மேத்தமேட்டிக்ஸ் தான், அது மாடல் இல்ல. பட் ஆமா. நம்ம மாடலை பொறுத்த வரைக்கும் பிரதர், சூஸ் பண்ணக்கூடிய நான் வந்து அந்த டாபிக் தான் இருப்பேன். இது வந்து லீனியரா இருக்கிறதுனால லீனியர் ரெக்ரேஷன் நான் போட்டிருக்கேன். சரியா? ஓகே. சப்போஸ் இந்த இன்புட் லீனியரா இல்லைன்னா நமக்கு இன்னொரு மாடல் இருக்கு, டிசிஷன் ஓகே. ட்ரீன்னு ஒரு மாடல் இருக்கும், அதுக்கு ஓகே. போனோம். ஆனா இது எல்லாத்துக்குமே மையம் வந்து உங்களோட டேட்டா செட் தான். அப்போ உங்க டேட்டா செட்ல டேட்டாஸ் வந்து ஃபிளக்சுவேட் ஆகுதுனாக்கா உங்க மாடல் படிக்க தெரியாது. ஏன்னா அதுக்கு ஒரு சுயமான அறிவு கிடையாது இல்லையா? ஆமா. அப்போ உங்க மாடல் வந்து சரியா படிக்காது. அப்போ மாடலுக்கு முக்கியமான விஷயமே டேட்டா செட் தான். அப்ப நீங்க ஓகே. சொல்ற மாதிரி ஃபிளக்சுவேட்டடான டேட்டா செட் இருந்துச்சுனாக்கா அவுட்புட் நடக்கும், ஆனா அவுட்புட் வந்து தப்பா ப்ரெடிக்ட் பண்ணும். பட் ஸோ பியூட்டிஃபுல் கொஸ்டின். இப்போ நான் கொடுக்குறது வந்து லீனியரை கொடுத்தனா தான் எனக்கான அவுட்புட்டும் அதுக்கேற்ற மாதிரி ஹையர் எஃபிஷியன்சியாக எனக்கு வரும் அதோட அவுட்புட் ஆமா ஆல்மோஸ்ட் அக்யூரசி. ஆமா, ஓகே. நீங்க நான் லீனியர் இன்புட்டும் கொடுக்கலாம். பட் அது வந்து டிசிஷன் ட்ரீ வழியா இன்னொரு மாடல் வழியா கொடுக்கலாம். பட் அதுவும் வந்து போர் நல்ல அவுட்புட் கொடுக்குமான்னு தெரியாது. பட் வி கோனா see it. பட் இந்த இடத்துல கைஸ் அவர் கேட்டது புரியுதா? இந்த லீனியர் ரெக்ரேஷன் போறதுக்கான காரணம் ரெண்டு. ஃபர்ஸ்ட் விஷயம் ரெக்ரேஷன், அவுட்புட்டை மையப்படுத்தி. அதுக்கப்புறம் என்னோட இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு? ஒரு வருஷம் போக 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 1000 அப்படின்ற நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் லீனியாரிட்டின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால தான் நான் இங்க குமுலேட்டிவா
ஓவராலா என்ன பண்ணிட்டேன், லீனியர் ரெக்ரெஷன் போயிட்டேன். மேக் சென்ஸ் பிரதர்? ஓகே. ரைட். தேங்க்யூ. யா. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட். டார்கெட் வந்து எப்பவுமே நியூமரிக்கலா இருக்கலாம், ஆர் எப்பவுமே கேட்டகரியாவும் இருக்கலாம். அப்ப நியூமரிக்கலா வந்து அதுக்கு பேர் ரெக்ரெஷன், விச் இஸ் கால்ட் அஸ் கண்டினியூஸ் டேட்டா. கேட்டகரிக்கல் டேட்டா வந்துச்சுன்னா கிளாசிஃபையர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. ரைட். இவரை சும்மா இன்புட் போடுறேன். சும்மா நான் ஒரு இன்புட் வச்சிருக்கேன். அந்த இன்புட்டுக்கு பேர் ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அந்த பிளாட் எங்க இருக்கு, எந்த ஃப்ளோர்ல இருக்கு? ம். ஒன்பது டேட்டா வந்துருச்சா? யா. ஸோ ஸ்கொயர் ஃபீட்டு, அந்த பிளாட்டு அண்ட் அதனோட பிரைஸ். இதை நான் பிரைஸா மாத்துறேன். ரைட். இப்போ வந்து எல்லாமே வந்து கரெக்டா அலைன் ஆகுது. பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும் போதும், ஸ்கொயர் ஃபீட் அதிகமா இருக்கும் போதும், ஃப்ளோர் வந்து கீழே இருக்கும் போதும் அவன் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இப்ப என்ன பண்றேன், பர்ச்சேஸ். அவன் வாங்கினானா இல்லையான்றதை நான் என்ன பண்ண போறேன், பர்ச்சேஸ்ல போட போறேன். 1,0,1,0,1,0. நான் வாண்டடா கிரியேட் பண்ண அந்த மாதிரி ஒரு டேட்டாவை. ரைட். அப்ப இதுல இருந்து பொருள் என்ன, பிரைஸ் கம்மியா இருக்கும் போதும், ஸ்கொயர் ஃபீட் அதிகமா இருக்கும் போதும், ஃப்ளோர் வந்து கீழே இருக்கும் போதும் அவன் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப இந்த இடத்துல டார்கெட் வந்து பர்ச்சேஸ்டிங்க. இப்ப இந்த பர்ச்சேஸ் எப்படி இருக்கு, கண்டினியூஸ் டேட்டாவா கேட்டகரிக்கல் டேட்டாவா? Categorical data. even though it is sitting in a number, பட் அந்த நம்பர் வந்து 0101 மாறி மாறி வருதுனால இது கேட்டகரியா தான் கன்சிடர் பண்ணணும் நம்ம. அப்ப அது என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ். அப்ப அதுதான் என்னோட அவுட்புட். கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன தேவை, எனக்கு பிரைஸ் தேவை, ஸ்கொயர் ஃபீட் தேவை, ஃப்ளோர் தேவை. அப்ப இதுதான் என்னோட இன்புட், இது என்னோட அவுட்புட். அப்ப இந்த பிரைஸ், ஸ்கொயர் ஃபீட், ஃப்ளோரை தாண்டி நான் வாங்குறேன்னா இல்லையான்றது டிசைட் பண்ணுவேன். அப்ப இந்த இடத்துல பைனரியா இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன பண்றேன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஆக மொத்தம் இது கிளாசிஃபை, பேரு கன்ஃபியூஸ்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ன்றது என்னன்னா கிளாசிபிகேஷன் தான் சொல்ல வருது. அவங்க ஒரு காலத்துல ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணும்போது தப்பான பேர் வச்சுட்டாங்க. இது லாஜிஸ்டிக் கிளாசிபிகேஷன் வச்சிருக்கணும், பட் அவங்க ரெக்ரெஷன் வச்சுட்டாங்க. பட் இது வந்து கிளாசிபிகேஷன். அப்ப முன்னாடி பார்த்த டார்கெட் வந்து ரெக்ரெஷன் டார்கெட், இப்ப பார்த்த டார்கெட் வந்து கிளாசிபிகேஷன் ஆன டார்கெட். அப்போ ஒரு மாடலை இங்க நான் சூஸ் பண்ண மாடல் வந்து நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். ஆனா நான் எப்படி சூஸ் பண்ணிருப்பேன்னா,
என்னோட அவுட்புட் என்ன இருக்கு, அந்த அவுட்புட்டோட டேட்டா என்ன தன்மையில இருக்குன்றத பொறுத்து தான் நான் லைப்ரரியை நான் இங்க சூஸ் பண்ணியிருப்பேன். புரியுதா? புரியுது. சூப்பர். சும்மா எக்ஸாம்பிள் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இன்டர்வியூ போது எனக்கு முதல்ல கேட்டாங்க ஜென்ரலாவே எதை வந்து கேட்டகரின்னு சொல்லுவா, எதை ரெகுலேட் சொல்லுவா, அது எதை வச்சு சொல்லுவா அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு சின்ன ப்ரோக்ராம் காமிச்சேன். ஓகே, டூ இட். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ரைட். நீங்க இதே தப்பு தான் நிறைய வாட்டி பண்ணீங்க. என்னன்னா பிரைஸ்ன்றது ஒரு காலம், ஸ்கொயர் ஃபீட்ன்றது ஒரு காலம், ஃப்ளோர்ன்றது ஒரு காலம். ரீட் த எரர். கீ எரர்னு இருக்கா? ஏன் கீ எரர் இருக்குன்னா நீங்க பிரைஸ் கமா ஸ்கொயர் ஃபீட் கமா ஃப்ளோர்னு போட்டு ரெண்டுத்துக்கும் உண்டான டபுள் கோட்ஸை ஸ்டார்டிங்ல எண்டிங்ல மட்டும் போட்டிருக்கீங்க. அப்போ பிரைஸ் கமா ஸ்கொயர் ஃபீட் கமா ஃப்ளோர்ன்றது ஒரு காலமா பாக்குது. நீங்க பிரைஸுக்கு ஒரு டபுள் கோட்டு, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு டபுள் கோட்டு, ஃப்ளோருக்கு ஒரு டபுள் கோட் போடணும். அப்பதான் அது தனித்தனி காலமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது நானும் பண்ணியிருக்கேன் இந்த தப்பு ஸ்டார்டிங்ல. இங்க அவுட்புட் எதுவும் வராது, கோடு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆனா மட்டும் போதும். தட்ஸ் இட். புரிஞ்சுதாங்க? சார் நம்ம ஃப்ளோட்லாமும் கொடுத்துக்கலாம் அப்படிதானே சார்? ஃப்ளோட் நம்பர் எதனா கொடுக்கலாம், நோ மேட்டர். நீங்க ஒண்ணு ஃப்ளோட்டா கொடுத்ததுதான் எல்லாமே ஃப்ளோட்டா காமிச்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. யா, குட் ட்ரை. ஐ ரியலி அப்ரிஷியேட் அதர்ஸ் ஆல்சோ டு கேவ் அ ட்ரை. ஏன்னா நான் சொல்றதை வச்சு நீங்க ப்ரோக்ராம் போட்டனா போடலாம், பட் நீங்களா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் வரும். ஆல்வேஸ் மிஸ்டேக் வில் மேக் அஸ் பர்ஃபெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த கோடிங் இஸ் கன்சர்ன். ஸோ சக்சஸ்ஃபுல் ரேட்டை விட ஃபெயிலியர் ரேட் அதிகமா இருந்தால் தான் லேர்னிங் அதிகமா இருக்கு. ஏன்னா சின்டாக் இல்லையா? எஸ் சார். பட் எரர் வரும்போது என்னடா நம்ம போட்டா எரர் வருது அப்படிங்கிற மாதிரி தோணிடுது சார். இல்ல ஆப்வியஸா இருக்குங்க, எரர் மென்ட் டு ஹேவ் அவர் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் இல்லையா? பட் தட்ஸ் ஓகே. நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்போது தாங்க அதை நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகணும். அதாவது தப்பு திரும்ப திரும்ப பண்ணும்போது தான், இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் அண்ட் எக்ஸ்ன்றது இப்பதான் முறை டிஃபைன் பண்றோம். அப்ப எக்ஸ்குள்ள எப்படி டிஃபைன் பண்ணணும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இது பிராக்டிஸ் தான். இந்த எரர் வந்து நீங்க பண்ணக்கூடிய தப்புக்கு நீங்க வருந்த தேவையில்லை. இதே தப்பு நீங்க நாளைக்கு பண்ணா கண்டிப்பா வருந்தலாம். எஸ். ஆனா இந்த எக்ஸ் ஒய் நம்ம கொடுக்குறோம் நம்ம, ஆமாப்பா. அது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி கொடுக்குறதா இல்ல அது வந்து நோ கொடுக்கணும்? நோ நோ, கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா நான் ஒரு லைன் சொன்னேன் இங்க இந்த இடத்துல ப்ரோக்ராம்ல ட்ரைனிங் அப்படின்னு சொன்னேன், கரெக்டா? ஆமா when our program or system or model understands our data by training itself அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அந்த ட்ரைனிங் வந்து இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை மையப்படுத்தி இருக்கும். இப்ப பாருங்க,
ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் இல்ல மாடல் இஸ் ஈக்குவல்னு போறோம். லீனியர் ரெக்ரெஷன் மாடல் போட்டிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எந்த மாடலை ஒர்க் பண்ண போறதை நம்ம டிஃபைன் பண்ணிடணும். இப்ப இந்த மாடல் கிட்ட போயிட்டு என்ன சொல்ல போறேன்னா, இங்க பாருப்பா இதுதான் என்னோட எக்ஸ், இதுதான் என்னோட ஒய், நீ படிச்சுக்கோன்னு சொல்ல போறேன். அந்த படிச்சுக்கோ அப்படின்ற ஆக்டிவிட்டியை இந்த ஃபிட்ல சொல்ல போறேன். இங்க பாருங்க, நான் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு லெஃப்ட்ல டைப் பண்றேன், அதனால தப்பு தப்பா வருது. யா, எக்ஸ் அண்ட் ஒய். அப்ப என்ன அர்த்தம், என்னோட மாடல் கிட்ட ஃபிட் பண்ண போறேன். ஃபிட்னா அதனோட பொருந்தி போன்னு அர்த்தம். பொருந்தி போனா என்ன, படிச்சுக்கோன்னு அர்த்தம். படிச்சுக்கோன்னு என்ன அர்த்தம், ட்ரைனிங்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துலதான் உங்க மாடல், உங்க சிஸ்டம், உங்க உங்க அல்காரிதம், இந்த லீனியர் ரெக்ரெஷன்ன்றது எக்ஸையும் ஒய்யும் படிக்க ஆரம்பிக்கும். அப்பதான் என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள இருக்கிற பேட்டர்ன், ஒரு ஒரு வருஷம் போகும்போது 1000 போகுதான்ற மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் லைன் நம்பர் 15ல தான் ரீட் ஆகும். அப்ப லைன் நம்பர் 15ல என்ன தேவைனாக்கா, எதெல்லாம் எக்ஸ் வச்சிருக்கோம் எதெல்லாம் ஒய் வச்சிருக்கோம் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனாலதான் நம்ம மேல வந்து செக் பண்றோம். புரியுதா? ஓகே ஓகே. Yeah, போடுங்க. ஆனா தியரி இது பண்ணணும். சொல்லுங்க ரேஷ்மா. தியரி கொஞ்சம் காமிக்க முடியுமா? யா 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 இன்னும் தியரி கொஞ்சம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்க இன்டர்வியூ போனா ப்ரோக்ராம் சொல்றதை விட முதல்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்றதை இந்த மாதிரி தியரி மூலியமா தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால பி கேர்ஃபுல். இன்னும் கொஞ்சம் கேளுங்க. ஸ்டார்டிங்கா? இல்ல இல்ல கீழே அந்த டீப் லேர்னிங் கிட்ட. ம், ஓகேவா? ஆ யா, எல்லாருக்குமே சொல்றேங்க, ரேஷ்மாக்கு மட்டும் இல்ல. தியரி டூ பிளேஸ் அ கிரிட்டிக்கல் ரோல்.
ஓகே. நைஸ். ஆல்ரைட். இப்போ நம்ம லைட்டா ரெக்ரெஷன் நமக்கு அவுட்புட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க ஜென்ரலா நோட் பண்ணுங்க. நான் 2009க்கோ 2010க்கோ நீங்களா சொல்லுங்க, ஆஸ் அ ஹியூமனா என்ன அவுட்புட் வரும்? 2009க்கு என்ன அவுட்புட் வரும்? 2010க்கு என்ன அவுட்புட் வரும்? நம்மளோட பிரைசிங்கோட கால்குலேட் பண்ணுங்க. ஒரு வாட்டி 1000 இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆனா 2009 அப்படின்னு போட்டா அதுக்கு 10 பிரைஸ் என்னவா இருக்குங்க? 10,000 9,000 11,000 தான். 11,000 இருக்கும் இல்லையா? அது சிஸ்டம் கரெக்டா கண்டுபிடிக்குதான்றதை நம்ம இங்க செக் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்க பாருங்க, ப்ரெடிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மாடல் டாட் ப்ரெடிக்ட். மேல ஃபிட்ன்றது ட்ரைனிங், இங்க ப்ரெடிக்ட்ன்றது டெஸ்டிங். ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. இப்போ நான் புதுசா ஒரு டேட்டா கொடுத்து டெஸ்ட் பண்ண போறேன். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா, மேல நீங்க எப்படி ஒரு டேட்டா ஃப்ரேமா மாத்துனீங்க அதே மாதிரி தான் அவுட் டெஸ்டிங் டேட்டா ஃப்ரேமா தான் அனுப்பும். இங்க பாருங்க, டேட்டா ஃபார் டெஸ்டிங் அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த இயர்ல நான் என்ன பண்றேன், 2009 2010 போடுறேன். ஹவுசிங் பிரைஸ் மட்டும் அனுப்ப தேவையில்லை, ஏன்னா ஹவுசிங் பிரைஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இன்புட் மட்டும் அனுப்பணும், பட் இன்புட் அதே ஃபார்மேட்ல அனுப்பணும். இங்க பாருங்க, இதுவும் டேட்டா ஃப்ரேம் ஃபார் டெஸ்டிங் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்படி போட்டுக்கோங்க. ரைட். மேல இன்புட் என்ன ஃபார்மேட்ல அனுப்பணுமோ அதே ஃபார்மேட்ல என்ன பண்ணணும், டெஸ்டிங் டேட்டாஸையும் நானும் இங்க அனுப்பணும். இப்போ என்ன பண்ண போறேன், இந்த டேட்டா ஃப்ரேம் உள்ள கொடுக்க போறேன். சரியா? கொடுத்துட்டு ப்ரெடிக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். அவுட்புட்ல என்ன வருதுன்னு பாத்துருவோமா? ஓகே, ஃபீச்சர் நேம் ஷுட் மேட்ச். டேட்டா ஃபார் டெஸ்டிங் என்னங்க? இல்ல சார். ம், கரெக்ட் தான் நீங்க சொன்னது, தப்பே இல்லை. நம்ம டேட்டா அனுப்பிட்டோம், நம்ம டேட்டா ஃபார் டெஸ்டிங் அனுப்பணும். நத்திங் ராங், நீங்க சொன்னது கரெக்ட் தான். போல்டா சுத்தி அகைன் சொல்றேன், நம்ம கிளாஸ்ல பொறுத்த வரைக்கும் நீங்க தப்பு பண்ணா பண்ணுங்க, தப்பே இல்லை. நோபடி இஸ் கோயிங் டு லாஃப் அட் யூ. நீங்க சொன்னது கரெக்ட் தான். இன்புட் வந்து நான் அனுப்புனது தப்பா அனுப்பிட்டேன். சி த அவுட்புட் கரெக்ட் வந்திருக்கா? ஸ்ரீதர், ரேஷ்மா, காமாட்சி அண்ட் கிருத்திகாஜி. ஆமாம், கரெக்டா இருந்து. ஸோ அப்ப நம்ம முதல்ல டேட்டா சயின்ஸ் ஆக்டிவிட்டி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்றதுதான் இதனோட பொருள். அப்போ நீங்க ப்ரெடிக்ஷன் இஸ் டன். அப்ப நீங்க தாராளமா உங்களோட ரெஸ்யூம்ல போயிட்டு டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. சீரியஸ் வி சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்ல ப்ரெடிக்ஷன். அண்ட் இதுல நிறைய விதம் இருக்கு, எப்படிலாம் ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஏது ப்ரெடிக்ட் பண்ணலாம், நிறைய விஷயம் இருக்கு. பட் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஃப்ளோ ஆஃப் டெஸ்டிங் வந்து இதுதான். இதுல முக்கியமானது எக்ஸ் அண்ட் ஒய், மாடல் டாட் ஃபிட், மாடல் டாட் ப்ரெடிக்ட். அந்த ப்ரெடிக்ட் அனுப்பக்கூடிய இன்புட்டும் அதே டேட்டா ஃப்ரேம் ஃபார்மேட்ல, இங்க இயர் வந்து ஸ்மால் இயர்னா இங்கேயும் ஸ்மால் லெட்டர்ல அந்த கீ வந்து மேட்ச் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி போட்டு டெஸ்ட் பண்ணா முடிஞ்சதுங்க. ஸோ வேர் ended up in successfully predicting one program which is regression in nature and also linear by means of its input. அப்போ இன்புட் லீனியரா இருக்கும் பட்சத்துல, டார்கெட் வந்து ரெக்ரெஷனா இருக்கும் பட்சத்துல, நம்ம சூஸ் பண்ணக்கூடிய மாடல் லீனியர் ரெக்ரெஷன் மாடல் அப்படின்னு நமக்கு இங்க தெரியுது. ஓகே, செக் இட் அவுட்.
நான் டவுட். ரேஷ்மா ஒரு 2 மினிட்ஸ்ங்க, நான் ஒரு கால் இருக்கேன் ரேஷ்மா, நான் வந்துடுறேன். ஓகே.
ரேஷ்மாஜி ஐம் so சாரி, இப்ப சொல்லுங்க. இல்லைண்ணா இப்போ ப்ரெடிக்ட் போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் 2009-10. ஆமாப்பா. அது வந்து பழைய அவுட்புட் கூட கண்டினியூ ஆகாது, தனியா தான் வரும். அதாவது உங்களோட பழைய இன்புட் கூட சேர்ந்து வரணும்ன்றீங்களா? ஆமா. ரைட். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ரேஷ்மா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆல்ரெடி ஒரு ஒரு டெஸ்ட்னு ஒரு டேட்டா ஃப்ரேம் வச்சிருக்கீங்க. டேட்டா ஃப்ரேம் டெஸ்டிங் கரெக்டா? இது ஒரு டேட்டா ஃப்ரேம் தானே? இப்போ என்ன பண்ணலன்னா, இந்த டேட்டா ஃப்ரேம் ஃபார் டெஸ்டிங்கோட நீங்க ஹவுஸ் ஹவுஸ் பிரைஸ் கீ ஆட் பண்ணிட்டு அதுல உங்களோட ப்ரெடிக்ஷனை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு சரியா? இப்போ கடைசியா போயிட்டு திருப்பியும் இதுதான் வந்து நம்ம டேட்டா ஃப்ரேமோட மேனிப்புலேஷன் ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்க, இப்போ ரன் பண்றேன். இப்போ உங்களுக்கு பெட்டரா வந்திருக்கா? தனித்தனியா வர்றதுக்கு பதிலா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டரா வந்திருக்கு இல்லையா? இந்த காலம் மாதிரி வரும். ஆமா. இல்ல எனக்கு வந்து இதை தவிர்த்து மேல இருக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம் சேர்ந்தோம்னா இங்க பாருங்க, ஃபைனல் டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு பிடி டாட் கன்கேட். கன்கேட்னா என்னங்க? ஒன்னு சேருன்னு அர்த்தம். கன்கேட்டினேஷன் டிஎஃப் கமா டிஎஃப் ஃபார் டெஸ்டிங் அப்படின்னு போட்டு பிரிண்ட் ஃபைனல் டிஎஃப்னு போடுங்க. இப்போ பாருங்க, இன்னும் பெட்டரா வந்திருக்கு. எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. புரியுதா? ஆமா. எஸ், இதானே கேட்டீங்க ரேஷ்மா? இதுதான். யா யா, குட். நல்ல சி அகைன் ஐம் டெல்லிங் திஸ் இஸ் அ பியூட்டி. நீங்க கேள்வி கேட்கும்போது கேட்க கேட்க யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அ லாட். ஓகே, கோ. சார் ஒரே நிமிஷம் உங்க இதுல ரன் பண்ணி காமிங்க அந்த ரெஃப்ரெஷ். ரன் பண்ணிட்டேங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா இயர் தனியா பிரைஸ் தனியா வந்துச்சு. அது ஒரு பழைய டேட்டாவோட சேர்த்தேன். அதுக்கப்புறம் இது ஒரு டேட்டா ஃப்ரேம், என்னோட இன்புட் ஒரு டேட்டா ஃப்ரேம், அந்த டேட்டா ஃப்ரேம் சேர்த்துட்டேன். சரி சார். சார் பிரைஸ் வர்ற இடத்துல அந்த டாட் வரதான் செய்யுமா சார்? பிரைஸ் மட்டும் வர்ற இடத்துல எங்க ஆமா. அது டெசிமல்ல காமிக்குதுங்க. டாட் ஜீரோன்னு வருது, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே. எஸ். இயர்ஸ் ஸ்கிப் பண்ணாலும் கரெக்டா கால்குலேட் பண்ணிட்டாங்க.
என்ன ஒரு டவுட். ஏன் சொல்லுங்க ரேஷ்மா. இதுல இந்த டேட்டா வந்து கொடுத்துருக்கீங்களா, 1000 ஆமாப்பா, அதுக்கு பதிலா இப்ப நம்ம வேற நம்பர், இப்போ ஒரு கொடுங்க, 100 தாராளமா கொடுங்க. அப்படி கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும் தானே? அதாவது நம்ம ப்ரோக்ராம் என்ன இன்புட் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும் ரேஷ்மா. ஆனா ஓ, ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டா வருமான்னு தெரியாது. இப்போ அதே கேள்விதான் ஸ்ரீதர் வந்து வேற மாதிரி கேட்டிருந்தாரு. என்னன்னா, இப்போ வந்து ம், எல்லா டேட்டாமே வரிசையா இன்க்ரீஸ் ஆகுது, 1000 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இதுக்கு பேரு லீனியாரிட்டி. ஒரு கோர்வையா வந்து டேட்டாஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஆமா நடுவுல வந்து டேட்டா சம்பந்தம் இல்லாம இன்புட்ல உள்ளுக்குள்ள வரும்போது தேர் இஸ் ஆல்வேஸ் ஹை சான்ஸ் தட் இட் மே நாட் பெர்ஃபார்ம் தட் வெல். கரெக்டா? ஆமா. அதாவது அவுட்புட் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ற அந்த டேட்டா வந்து இந்த லீனியர் இதெல்லாம் வராது அப்படிதான். வர ப்ரெடிக்ஷன் சரியா வராது. அது ஆமா. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற டேட்டா வந்து பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். அதாவது உங்க மிஷின் வந்து ரொம்ப நாலேஜபிளாம் கிடையாது. உள்ளுக்குள்ள ஒரு ஒரு காலத்துக்கு இன்னொரு காலத்துக்கு மாறும்போது பேட்டர்னை ரீட் பண்ணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு டேட்டா மாறும்போது பேட்டர்ன் 1000 இருக்கு. இங்க ஒண்ணுமே இல்ல. இந்த ம். இடத்துல நான் 300ன்னு மாத்தினா கூட இங்கே கொலாப்ஸ் ஆகும். இப்ப ரீட் பண்ணும். திடீர்னு இங்க இருந்து 2000ல இருந்து 1700 குறைஞ்சிருக்கு. 1700 குறைஞ்சதுல இருந்து திருப்பி 2700 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து அது கன்ஃபியூஸ் ஆகும். இது என்ன எவ்வளவு கன்சிடர் பண்ணுதுன்னு. அப்ப இங்க ஆகுற கன்ஃபியூஷன் வரக்கூடிய எல்லா டேட்டா ரீடிங்லயும் அது என்ன பண்ணும், இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும். அப்ப ப்ரிடிக்ஷன் இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்ப ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றேன். இங்க பாருங்க, இப்போ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. இங்க 300 கொடுத்தாலும் இது பெரிய லெவல்ல வந்து பிளக்சுவேட் ஆகாதனால பெட்டர்மெண்ட் கொடுத்துருக்கு. முன்னாடி மாதிரி வந்து அக்யூரேட்டா கொடுக்கல. முன்ன இப்ப இங்க பாருங்க டெசிமல் வந்திருக்கு. அந்த மாதிரி தான் டெஃபினட்டா அவுட்புட் வரும். நோ மேட்டர் வாட் அவர் அவுட்புட், வாட் அவர் இன்புட், நம்மளோட அவுட்புட் கண்டிப்பா வரும். பட் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா வராதுன்றதுதான் பொருள். ஓகே, ஓகே. செக் பண்ணுங்க. நல்ல பாயிண்ட். திரும்ப செக் பண்ணுங்க. வாண்டடா மாத்தி பாருங்க. ஸ்ரீதர் நீங்களும். இப்ப இது போட்டீங்க, அதே மாதிரி அங்கேயும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அங்க நீங்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு காலம் இல்ல 3 காலமோட இன்புட் கொடுக்கணும். இது லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். அதாவது பேரு தான் லாஜிஸ்டிக்னு இருக்கு. பட் இந்த ப்ராசஸ் கிளாசிஃபையர் தான். இங்க என்ன பண்ணுவீங்க, அதே மாதிரி தான். மாடல் இஸ் ஈக்குவல் டு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் போடுங்க. மாடல் டாட் ஃபிட் எக்ஸ் கமா ஒய் ஃபிட் பண்ணுங்க. ப்ரெடிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மாடல் டாட் ப்ரெடிக்ட் போடுங்க. இதுல நம்ம இன்புட் அனுப்பணும். நம்ம இன்புட் வந்து இதுல தான் இருக்கணும். இங்க பாருங்க.
ரைட். இப்ப பாருங்க, there are த்ரீ திங்ஸ். பிரைஸ், ஸ்கொயர் ஃபீட், ஃப்ளோர். மூணு இருக்கு. பிரைஸ்ன்றது இது, ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது இது, ஃப்ளோர்ன்றது இது. 1,10. ஓகே. இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஆப்வியஸா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் காலத்துக்கு ட்ரூ வாங்குவாங்கன்னு வரணும், செகண்ட் காலத்துக்கு ஃபால்ஸ் வாங்க மாட்டாங்கன்னு வரணும். தட் இஸ் வாட். அப்போ டிஎஃப் டாட் ப்ரெடிக்ஷன் போடுங்க. அவுட்புட் என்ன எதிர்பார்க்கிறேன்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ், 1 and 0ன்னு வரணும். கரெக்டா வந்திருக்கு பாருங்க, 1 and 0. ஏன்னா நான் கொடுத்த இன்புட் பிரகாரம் தெரியுது, கம்மியான பிரைஸ், அதிக ஸ்கொயர் ஃபீட், கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோர்னா வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். Check it out.
ஓகேண்ணா. ஆல்ரைட் மக்களே, முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. ஆமா ஆ, சார். முடிச்சு. ஆல்ரைட். ஸோ மை அட்வைஸ் வில் பி லைக், இந்த 2 ப்ரோக்ராமை பேஸா வச்சுக்கோங்க. அண்ட் இதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு மாத்தி 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 ட்ரை பண்ணி பாருங்க. பிளஸ் இந்த தியரி பாயிண்ட்டை நான் டிஸ்கஸ் பண்ணல, இதையும் ஒரு தடவை நல்லா போட்டு பாருங்க. அண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட், என்ன ஏதுன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, ஓகே. ஓகே. நாளைக்கு இதே சம்பந்தப்பட்ட இன்னும் சில ப்ரோக்ராம்ஸ் தான் பார்க்க போறோம். தட் இஸ் கோன ஸ்டே ஒன் செகண்ட். யா, தட் இஸ் கோன ஸ்டே ரிலேட்டட் டு திஸ் டாபிக் ஒன்லி. பட் எதுனா, இங்க நானா இன்புட் கொடுத்து டேட்டா வேகமா மாத்தினேன். அங்க ரியல் டைம்ல சிஎஸ்சி ஃபைல் எடுத்து அதுல எக்ஸ் அண்ட் ஒய் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இதுல இருக்கு. அப்போ நம்ம அடுத்து நாளைக்கும் சரி நாளை மறுதினமும் சரி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எல்லாமே இந்த லீனியர் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்டதா இருக்க போது. பட் வேறு வேறு வகையான ப்ரோக்ராம்ஸ். ஓகே, இது வந்து பேஸ் ப்ரோக்ராம்ஸ் இல்லை, இதே மாதிரி பல ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன். ஐ கேன் எக்ஸ்டெண்ட் another 30-40 minutes. ஐ கேன் கம்ப்ளீட்லி டூ வாட் எவர் ஐ விஷ் டு டூ. பட் நீங்க முதல்ல இதுல போயிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ தட் நாளைக்கு பார்க்கும்போது இன்னும் பெட்டரா புரியும். சரியா? ஓகே. ஓகே. ஓகேங்க. வில் கேட்ச் அப் டுமாரோ அட் த சேம் டைம். பை பை அண்ட் டேக் கேர். ஆ, தேங்க்யூ. தேங்க்யூ.